அந்த இயற்கை விவசாயம் என்பது பண முதலீடு இல்லாத விவசாயம். நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்களையும் கழிவுகளையும் தான் பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, இயற்கை விவசாயம் என்பது நில வளங்கடாத விவசாயம். நில வளம் முன்னேறி மொழியே குறையாது, மண்புழு உள்ளுக்குள்ள போகுது. மூணாவது, இயற்கை விவசாயம் என்பது உணவு நஞ்சுபடாத விவசாயம். நாலாவது, இயற்கை விவசாயம் என்பது மக்கள் நோயில் விழாத விவசாயம். அஞ்சாவது, இயற்கை விவசாயம் என்பது உழவன் கடன்படாத விவசாயம். அப்போ விவசாயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை விவசாயம் என்பது கழிவுகள் நிர்வாகம். கழிவுகளை எப்படி நிர்வாகம் பண்றோங்கிறத தான் அடங்கிடும். என்ன கத்துக்கணும்னா, இது பேர் மூடாக்கு போடுறதுன்னு பேர். அந்த கடவுள் கொடுத்ததுல நமக்கு வேண்டாத பகுதியை நிலத்திலே போட்டுறது, எட்டி எடுத்துட்டு வர்றது. பூச்சியெல்லாம் பூச்சி பிடிச்ச திங்கிறது தானே, அது நன்மை தானே செய்யுது. மண்புழுவை கூட வளர்த்து பூமியில கொண்டே விட வேண்டியது. இந்த மண்புழு மட்டும் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியில சுரங்கம் பண்ணுது. அப்புறம் தான் காற்று போகுது, பனித்தண்ணி போகுது, மழைத்துளி போகுது. அப்புறம் தான் வேறு ஆழமாக போகுது, பரவலாக போகுது. நிறைய இடத்துலேருந்து தன்னுடைய தேவைகளை எடுத்துக்குது. வேறு ஊனி நிற்குது. லேசாக ஒரு காய்ச்சலில் காஞ்சு போகாது. அவ்வளோ வேறையும் நடக்காது. மண்புழு அதை செய்யும். தென்னை மரத்து சாமான பூமியில் போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? முதல்ல கரையான் திங்கும். அப்புறம் கரையான் தின்ன பிறகு அது பாக்டீரியா திங்கும். பாக்டீரியா தின்ன பிறகு மண்புழு திங்கும். மேலே இருக்கிறது இந்த மாதம் உளுந்த மட்டை, அதுக்கு கீழே போன மாதம் விழுந்தது, அதுக்கு கீழே அதுக்கு முத மாதம் விழுந்தது, அதுக்கு கீழே கையை விட்டாங்கன்னா புட்டு மாதிரி வந்தது. எல்லா பிராணிகளும் சேர்ந்துக்கிட்டு அதை மக்க வச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பாதை